டெல்லவியும் அந்த முக்கியமான நகரங்களுக்கு வந்து அந்த தண்ணி குடி தண்ணி இருக்குல்ல, டீசலினேஷன் பிளான்ட்டு அதை போட்டு தாக்கியிருக்காங்க. அதுபோக வந்து ரிஃபைனரியை வந்து ஏதோ அங்கே உள்ள இருக்கு அதை போட்டு தாக்கியிருக்காங்க. ஸோ இவங்க இஸ்ரேல் வந்து நினச்ச மாதிரி எந்திரிக்க முடியாது உடனே. அதே மாதிரி ஈரானும் முதல்ல ஒரு அடித்தாங்கல்ல, நேற்று திரும்ப அடிச்சிருக்காங்க. நேற்று இன்றைக்கி நைட்டு தான் அடிக்காங்க. அடித்தா அன்றைக்கி அடித்ததை பரவாயில்ல என்ற அளவுக்கு திரும்ப அடிச்சிருக்காங்க டெஹ்ரான். இந்த 48 மணி நேரத்துக்குள்ளே 48 மணி நேரத்துக்கு ரெண்டாவது அட்டாக் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இவங்களாம் சேர்ந்து. ஓகே, அது போக ஏன் பண்ணாங்கன்னா, இங்கே முக்கியமான விஷயம் வந்து இங்கே 2 ஆயில் டேங்கரை வந்து இந்த காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று ஈரான் வந்து அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் போக இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது எங்கேருந்து அப்படின்னா UAE, பஹ்ரைன் வந்து நேவல் பேஸு. ஓகே, அந்த நேவல் பேஸை அடி பின்னிட்டாங்க. அதோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஓகே, அது போக ஒரு 30 மாடி 35 மாடி டவர் ஒன்று இருக்குது. அந்த டவர் அடிச்சிருக்காங்க. பொதுவாக வந்து அந்த மாதிரி அடிக்கவே மாட்டாங்க, அடிச்சிருக்காங்க. என்னென்னா அங்கே வந்து CIA ஏஜென்ட் இருந்தால் அப்படியா எல்லாம் சொல்லி வச்சு அடிச்சிருக்காங்க. அது போக துபாய் வந்து அது வந்து எப்படின்னா ஒரு சீட்டுக்கட்டு கோபுரம் மாதிரி கட்டமைப்பில். ஏன்னா அதுக்கு வந்து வேறு பொருளாதார பேஸ் வேறு எதுவும் கிடையாது. ஒன்லி இது வெளியிலேருந்து வரக்கூடிய பணம், அப்புறம் ரியல் எஸ்டேட்டு அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ரியல் எஸ்டேட் பணம், டூரிசம், சர்வீஸு, ஆயில் கிடையாது அந்த பணம். ஸோ இவங்க எல்லாம் வந்து பயங்கரமாக கட்டி வச்சுருக்காங்க. அந்த வேர்ல்டு டாலஸ்ட் டவர் புர்ஜ் கலீஃபா அதுக்கு பக்கத்தில் விழுந்திருக்கு. அது மேலே அடிக்கலாம் வரல.